ஏற்கனவே நான் சத்ரபதி சிவாஜி ரயில்வே ஸ்டேஷன் பற்றின வீடியோ வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சத்ரபதி சிவாஜி ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே எப்படி இருக்குங்கிறத தான் காமிக்க போகிறேன். அதுவும் பீக் ஹவரில். இது பார்த்திங்கன்னா டோட்டலி 18 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் 1லேருந்து 7 வந்து சப்பர்பன், அப்புறம் 8லேருந்து 18 வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் போகிற பிளாட்ஃபார்ம்ஸு. இதில் நீங்கள் அந்த 1லேருந்து 8 வரைக்கும் அந்த சப்பர்பன் ட்ரெயின் வந்து பீக் ஹவர்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மறந்துடுவீங்க. நான் காமிக்கிறது சும்மா ஒரு சாம்பிள் தான். இதுக்கே வந்து நம்மளுக்கெல்லாம் மூச்சு முட்டிடும். நீங்கள் சென்னையில் வந்து இந்த பீக் ஹவர்ஸில் சப்பர்பன் ட்ரெயின் ட்ராவல் பண்ணவங்களை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஆனால் இது வந்து அதை விட பல மடங்கு கொடுமையாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த பாம்பேயோடைய சபர்பன் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையும் பற்றின வீடியோஸ் வந்து நேஷ்னல் ஜியோகிராஃபி, டைம்ஸ் ஆஃப் இந்தியாலலாம் கூட நியூஸ் வந்துருக்குது. ஏன்னா இது அவ்வளோ ஏன்னா யாராலையும் பஸ்லேயோ இல்லை 2 வீலர்ஸ் வெஹிக்கிள்ஸ்லேயோ ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப தூரத்தில் அவங்க ஆஃபீஸும் வீடும் இருக்கும். ஏன்னா சிட்டிக்குள்ளே தான் மோஸ்ட்லி ஆஃபீஸ் இருக்கும். ஹவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு வெளியே நியர்பை ஸ்டேட்ஸ்லலாம் இருக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே சிட்டியில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வாடகை. ட்ரெயின் வந்து நின்ன உடனே சும்மா மாதிரி எங்கேருந்து தான் வந்தாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி வந்து மொக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இது நம்மளால் பிளாட்ஃபார்மில் நின்று என்னால் வீடியோ எடுக்க முடியாது. மேபி யாராச்சும் வீடியோ எடுத்தால் நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இது நீங்கள் பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நாட் ஈவன் ஒரு 1%, 2%. இது உங்களுக்கு எவ்வளோ கிளியராக தெரியுது எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நான் இப்போ கீழே போய் எடுக்கலான்ட்டு போனேன். அதுக்குள்ளேயும் கொஞ்சம் கூட்டம் வந்து குறைஞ்சிருச்சு. இது வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். ஆனால் வந்து பிக்கஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது. 18 பிளாட்ஃபார்ம் இருக்கிற இந்த ஸ்டேஷன் வந்து பிக்கஸ்ட் கிடையாது. கல்கட்டாவில் இருக்கிற ஹவுரா ரயில்வே ஸ்டேஷன் தான் பிக்கஸ்ட். நான் தப்பாக சொல்லியிருந்தேன், எனக்கு யாராச்சும் கமெண்ட்டில் சொல்லியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு நான் சர்ச் பண்ண வரைக்கும் ஹவுரா தான் பிக்கஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். பரவாயில்ல, இவ்வளோ கூட்டத்துலேயுமே ஸ்டேஷனை சூப்பராகவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே மோஸ்ட்லி பேகை வந்து ஃப்ரண்ட்டில் தான் போட்டுட்ருக்குறாங்க. ஏன்னா பின்னாடி போட்டால் பேக் காணாமல் போயிடும் இந்த கூட்டத்தில். இந்த மாதிரியான பாம்பே பற்றின நிறைய வீடியோஸ்க்கு